தென்னிந்தியாவின் பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும் வயநாட்டின் சுவாரஸ்ய அம்சங்கள் குறித்தும் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் இங்கு நாம் காணலாம். வயநாடு என்பது வயல் கூட்டல் நாடு என்பதன் கூட்டுப்பெயர் ஆகும். வளமான வயல்வெளிகள் நிறைந்து காணப்படுவதால் இந்த பகுதிக்கு வயநாடு வயல் கூட்டல் நாடு என பெயர் வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வயநாடு ஆனது கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஒரு நகரம் ஆகும். அதே நேரம் கர்நாடகாவின் பந்திப்பூர் பகுதியும் வயநாட்டின் மலைகளுடன் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதி அடர்ந்த காடுகள் நிறைந்த இந்த வயநாடு ஆனது கேரளாவின் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் ஒரு இடம் ஆகும். அந்த வகையில் கேரளாவின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக இது பார்க்கப்படுகிறது. வயநாட்டின் பெரும்பான்மை பகுதி வனப்பகுதியாகவும் வனப்பகுதியுடன் தொடர்பு கொண்டிருக்கும் இடமாகவும் இருப்பதால் இங்கு ரயில் நிலையம் இல்லை. பேருந்து சேவை மட்டுமே பிரதான சேவையாக உள்ளது. இந்தியாவின் பெரிய மண் அணையான பானாசூரா சாகர் அணை வயநாட்டில் தான் உள்ளது. வயநாட்டின் கல்பெட்டா அருகே அமைந்திருக்கும் இந்த அணை ஆனது இந்தியாவின் முதல் சூரிய சக்தி ஆலை கொண்டிருக்கும் ஒரு அணை ஆகும். நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் வயநாடு வனவிலங்கு சரணாலயம் WWS ஆனது யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக கௌரவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வனவிலங்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கி உருவாக்கப்பட்ட சரணாலயங்கள் பல வயநாடுடன் தொடர்பு கொண்டுள்ளது. அதில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம், பந்திப்பூர் தேசிய பூங்கா, நாகர்ஹோலே தேசிய பூங்கா, முகூர்த்தி தேசிய பூங்கா போன்றவை குறிப்பிடத்தக்கவை. தனது தனித்துவமான தட்பவெட்ப நிலைக்கு பெயர் பெற்ற வயநாடு ஆனது மிளகு, கிராம்பு, பட்டை, லவங்கம் மற்றும் பல மசாலா பொருட்கள் அதிகம் விளைவிக்கப்படும் ஒரு பகுதி ஆகும். இதன் காரணமாக இந்தியாவின் ஸ்பைஸ் கார்டன் என வயநாடு அழைக்கப்படுகிறது.